பிஸ்ஸா ஜாம் டெய்லி சாப்பிடுறீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு டயபிட்டிஸ் வரப்போகுது. இந்த ஃப்ரூட் ஜாமோட ஃப்ரண்ட்ல மேங்கோ, ஸ்ட்ராபெரி, கிரேப்லாம் இருக்கிறத பார்த்து வாவ் இது ஒரு ஹெல்தி ஃபுட்னு சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஃப்ரூட் ஜாம்ல ஃப்ரூட்னு பேர் மட்டும் தான் இருக்கு, ஃப்ரூட்டை காணோம். இன்கிரியன்ட் லிஸ்ட்ல 60% மிக்ஸ்டு ஃப்ரூட் பல்ப்னு போட்டிருக்கு. அப்ப இந்த பாட்டில்ல 60% ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும், மீதி இருக்கிற 40% தான் சுகர், கலர்லாம் இருக்கும் நினைச்சோம்னா நம்ம தான் ஜோக்கர். FSSAIயோட ஆக்ட் படி எந்த இன்கிரியன்ட் அதிகமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல போடணும். இங்க இதுக்கு சுகர் மாமா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, அங்கதான் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். அப்படியே நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம்னா பர் 100 கிராம்ல 62.6 கிராம் ஆடட் சுகர் போட்டிருக்காங்க. அப்ப மீதி இருக்கிற 37 கிராம்ல தான் ஃப்ரூட்ஸ், கலர்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு இன்கிரியன்ட் லிஸ்ட்ல 60% ஃப்ரூட்ஸ் இருக்கு போட்டிருக்கீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஜாம்ல 60% ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா எல்லா ஃப்ரூட்ஸ்லும் 80 to 90% வாட்டர் தான் இருக்கும். அந்த வாட்டரை பாயில் பண்ணும்போது அதெல்லாம் வேப்பரைஸ் ஆயிடும். ஆனா அந்த சுகர் வேப்பரைஸ் ஆகாது. சோ ஃபைனலி சுகர் தான் அதுல அதிகமா இருக்கும். சரி, அதுல இருக்கிற கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆச்சு ஒரிஜினலா இருக்கா? இல்ல, அதுல ஆர்டிபிஷியல் ஃப்ரூட்ஸோட ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு பேரண்டா இருந்து உங்க பசங்களுக்கு இதை டெய்லி பிரேக்ஃபாஸ்டா கொடுக்குறீங்கன்னா நீங்க வேற லெவலுங்க. ஏன்னா நீங்க உங்க பசங்களுக்கு சீக்கிரம் டயபிட்டிஸ் கிஃப்டா கொடுக்க போறீங்க. அப்ப இது சாப்பிடவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கண்டிப்பா சாப்பிடலாம். எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது எமர்ஜென்சிக்கு எதுவும் இல்லாத போது அப்ப இது சாப்பிடலாம், தப்பே இல்ல. ஆனா டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்க பேன்கிரியாஸ் உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ் வாங்கினாலும் பின்னாடி திருப்பி அந்த இன்கிரியன்ட் லிஸ்ட் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அண்ட் எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆர்கன்ஸும் நல்லா இருக்கும், நீங்க ஹாப்பியா இருக்கலாம். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு.